எஸ்டர் குடும்பத்தினர், டேரில் பீட்டர் ஜோசப் குடும்பத்தினர், எலிசபெத் மற்றும் துரைராஜ் குடும்பத்தினர், டி ரவிக்குமார் குடும்பத்தினர், ஸ்டெல்லா மேரி ரிச்சர்ட் குடும்பத்தினர், அரவிந்த் குடும்பத்தினர், பேபி கொய்காரா குடும்பத்தினர், வினு ஃபேமிலி, வினு குடும்பத்தினர், புஷ்பராஜா மற்றும் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர், ஆண்ட்ரூ ரோமதஸ், ரோமன் சூர்யா குடும்பத்தினர், ஆரோக்கிய சுவாமி மற்றும் சந்தோஷ் மேரி, சார்ல்ஸ் மற்றும் கவிதா, அஞ்சலி, ஜான் ஜோசப் மௌலி இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். சின்னா மற்றும் கரோலின் அவர்கள் 26ஆம் திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். ஜான் பீட்டர் மற்றும் லூர்து மேரி அவர்கள் 41வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஜோஸ்லிங் ஷைனி குடும்பத்தினர் லூர்தன்னையிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ரோஸ்லின் மற்றும் சதீஷ்குமார் இன்று அவர்கள் திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் ஆந்தனி பால், நோயல் மற்றும் லிஜி, சகாய மேரி, ஏஞ்சல் மேரி, ஆரோக்கியநாதன், சார்ல்ஸ் மற்றும் சசிகலா, பிரசாந்த், எலிசபெத், மர்சி மற்றும் ஜோஸ் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்கு உகந்தவாக வாழ அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைத்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அமலராணி ஆத்மாக்காக பிலிப் ராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராயப்பா மற்றும் அன்னம்மாள் ஆத்மாக்காக யேசுதாஸ் அமலா ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆரோக்கிய மேரி அலெக்சாண்டர் ஆத்மாக்காக ரிச்சர்ட் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தெரசா ஜோசப் ஆத்மாக்காக மௌலி ஜோசப் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து இறை பக்தியோடு இந்த திருப்பலியை பங்கேற்றுக் கொள்வோம்.
பக்தர்களே, நாமே தனித்திருப்பது நலம், ஆனால் தனிமையாய் விடுபடுதல் வேதனை. நாம் சகோமுகமாய் வாழவும் உலகின் நன்மைகளை அனுபவிக்கவும் பிறந்தவர்கள். ஆதியில் கடவுள் உலகை படைத்து படைப்பு பொருட்களோடு வளமையாக வாழ பணிந்தார். ஆனால் இன்றைய நடப்பு சூழலில் தனிமையாய், கைவிடப்பட்டோராய், நோயால் துன்புறும் மக்களாய், ஏழ்மையால் விதவைகளாய், வாழ்க்கை துணையை இழந்தவர்களாய், ஊனமுற்றவர்களாய், உதவிக்கு யாருமின்றி தனித்து விடப்பட்டவராய், பிள்ளைகளால் வீதிகளுக்கு தள்ளப்பட்ட முதியோராய், முதிர்கன்னிகளாய், சரியான வரன் அமையாததால் திருமண வயதை கடந்தவர்களாய் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. நம் லூர்தன்னை இத்தகையோருக்கு அன்னையாக திகழ்கின்றாள். ஆதலால் தான் நாம் உம்மை அண்டி வந்தோருக்கு பாராமுகமாய் இராதிருக்கதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என ஜெபிக்கின்றோம். அதே நம்பிக்கையோடு தனித்து விடப்பட்டோருக்காக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். நமது அன்னை நம்மை நமக்கு துணையாயிருந்து வழிநடத்த வேண்டுவோம். ஆமென். அனைவருக்கும் வணக்கம். நல்லா ஜோரா சொல்லுங்க. தனித்திருப்போருக்கு துணை இருக்கும் அன்னை. துவக்கத்திலேயே ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். இந்த உலகில் யாரும் தனித்து இல்லை. இந்த உலகில் யாரும் தனித்து இல்லை. ஏன்னா நிறைய காரணம். தேவன் தந்த இந்த உலகம் அழகானது. வந்து போகிற நாட்கள் இனிதானவை. காசு தராமல் வீசுகின்ற காற்று, வரி ஏதும் வாங்காமல் வாரி பொழிகின்ற வானம், அழகான புல்வெளிகள், அற்புதமான நீர்ச்சுனைகள், நடப்பன பரப்பன ஊர்வன, இப்படி கண்ணுக்கு புலப்படுவதென கண்ணுக்கு புலப்படாதவை, கோள்கள், அண்ட சராசரங்கள், மலைகள், இலைகள், கிளைகள், கடல், அலை, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் நம்மளது தான். எல்லாருமே நம்மளது தான். எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இதுதான் மைண்டில் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம தனிமை கிடையாது. நம்ம ஒரு ராஜா, நம்ம ஒரு ராணி, எல்லாம் நம்மளது தான். என்ஜாய், எல்லாம் நம்மளது. இதுக்கெல்லாம் மேலே நம்ம எங்கே தான் ஓடினாலும் கடவுள் நம்மை விடாமல் விரட்டி கொண்டு நம்ம கூடயே தான் இருப்பார். வேறு வழியே இல்லை. God will never leave you. You can throw him out. Ego is edging God out. ஆனால் கடவுள் உன்னை விடவே மாட்டார். அதனால் இந்த திருப்பலியில் தொடக்கத்திலே தீமை சொல்லி போட்டு உடச்சிட்டேன். பிகாஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஒரு நிமிடம் கண்களை மூடி உமது மனதை இயேசுவில் ஒருநிலைப்படுத்தி, நான் தனிமையில் இல்லை, என்னோடு இறைவனும் இறைவன் படைத்த உலகம் 140 கோடி மக்கள் என்கிற உறவும், பறவைகள், விலங்குகள் எல்லாம் என்னோடு இருக்குது, எனக்கு சொந்தம் என்ற நினைவோடு இந்த பள்ளியை தொடங்கும். என்னை விலகாது இருப்பது நீ, என்னை விலகாது இருப்பது நீ, எனக்குள் அகலாய் எரிவதும் நீ, எனக்குள் அகலாய் எரிவதும்
ஒளிவதும் நீயே, விலகாத விளக்கே, உலகே உறவே, வழியே வாழ்வே, என் வாழ்வே. என்னை விலகாத ஒளியே. எங்களை எப்போதும் விலகாமல் எப்பொழுதும் இருக்கிற இறைவா, எங்களை விட்டு எப்பொழுதும் விலகாமல் நாங்கள் மடிந்து மண்ணுக்கு போனாலும் மண்ணுக்குத்தான் போவோம், அங்கேயும் மண் என்கிற உறவு இருக்கிறது. மனிதா, மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே திரும்புவோம். துவக்கம் முதல் இறுதி வரை மண் என்கிற உறவு எங்களுக்கு இருக்கு. மனிதன் தொடங்கி மண் வரை எப்பொழுதும் உறவுகளோடு நாங்கள் வாழ்கிறோம். அந்த நினைவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். தனிமையில் நாங்கள் ஒருபோதும் எங்களோடு இந்த அன்னையும் எப்போதும் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆயிரம் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இது ஒரு பெரிய உண்மை. எல்லாம் இருந்தாலும் நாம் ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வாழ்வதுதான் பெரிய பாவம். என்ன இல்லை, நமக்கு கடவுள் என்ன கொடுக்கல, இருக்கு நினைச்சா நமக்கு எல்லாம் இருக்கு, இல்லைன்னு நினைச்சா நமக்கு ஒண்ணுமே இல்லை. நினப்பு தான் குழப்ப கெடுக்கும். மனசுல வச்சுக்கங்க, எல்லாம் இருந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை. பெரிய பாவமாக நான் கருதுவது இதுதான். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்தார், இனி அவர் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. மகனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் சிந்த இதோ உமது கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல ஒன்றும். எனவே இந்த வேளையில் கொட்டி கொட்டி கொடுத்த கடவுளுக்கு எல்லாம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தனிமை என்று நினைத்து வாழ்ந்த தருணதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இறைவா, நீர் என்ன தரவில்லை? தாயின் கருவில் அற்புதமான ஒரு உலகத்தை உருவாக்கி தரவில்லையா? எந்த கவலையுமே இல்லாமல் அற்புதமான பாதுகாப்பான இடைவிடாத உணவும் உறக்கமும் விளையாட்டும் உள்ள ஒரு உலகம். இதோ நாங்கள் பிறந்த பொழுது நாங்கள் எப்படி இருந்தாலும், பூனோவோ குருடோ கட்டையோ நெட்டையோ எப்படி இருந்தாலும், ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் அரவணைத்த அன்னை, பாதுகாக்கின்ற தந்தை, துஞ்சி குலாவிய பெற்றோரின் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள், நாங்கள் தவழ்கிற பொழுது பார்த்து ரசித்த எத்தனை பேர், நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது இதோ எங்களோடு இருந்த தோழர்கள், தோழிகள், ஆசிரியர் பெருமக்கள், நாங்கள் போன எல்லா விழாக்களிலும் எங்களை பார்த்து ரசித்தவர்கள், இதோ நாங்கள் வளர வளர ஒவ்வொரு பருவத்திலும் எங்களது வளர்ச்சியை பார்த்து ரசித்தவர்கள் எத்தனை, தடுக்கி விழுகிற பொழுது, இடறி விழுகிற பொழுது கரம் கொடுத்து தூக்கியவர்கள் எத்தனை பேர், கண்ணீர் துடைத்தவர்கள் எத்தனை பேர், எங்களை பாதுகாத்தவர்கள் எத்தனை பேர். ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் வளர வளர இறைவா எல்லாவற்றையும் நீ கொடுத்தீர். வாழ்க்கை துணை போயிருந்திருக்கலாம், உறவுகளை கொடுத்தீர், உடன்பிறப்புகளை கொடுத்தீர், போயிருந்திருக்கலாம். ஒருவர் போனால் இன்னொருவர். இந்த உலகில் எத்தனை பேர் இருக்கிறார்? அத்தனை பேரையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தி கூட நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன பாவங்களுக்காக எங்களை மன்னித்து, உலகமே என் உறவு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனது சொந்தக்காரர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பு என்பது எல்லாருக்கும் ஒன்று, ஆண் பெண்
விலங்குகள், பறவைகள் எல்லாம் பிறக்கின்றன. எல்லாம் ஒன்றுதான். ஒரே வானம், ஒரே பூமி. எல்லோருக்கும் ரத்தம் சிவப்புத்தான். எல்லோருக்கும் வலி இருக்கிறது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லோருக்கும் பசிக்கிறது. எல்லோருக்கும் தாகம் எடுக்கிறது. எல்லோரும் ஒன்றுதான். எல்லாரும் நாம் உறவுகள் என்று வாழத்தவரை திருநலுக்காக இறைவாக நன்றியும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம், குறைகள், பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நித்திய நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மகிழ்வோடு எல்லோரும் வானவர் கீதம் உன்னதங்களில் பாடும். அம்மையப்பனே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் மனநலமின்றி உடல்நலமின்றி தனிமையிலே அறியாமையில் வாடுகின்றோம். இன்றும் கன்னியான
முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தாவீது அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்சபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியினாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன்மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பி ஓட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்சபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் அருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபிசியின் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ? தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உன் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினேன். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, அவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருமெல்லம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீரே எனக்கு புகலிடம்,
இன்னலின்றி என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே என் நெருக்கத்தையும் பாவத்தையும் போக்கினீர். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமுற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்கிருந்து வந்தது இவருக்கு இவ்வளவு பெரிய ஞானம்? இவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. இவர் புதுமைகள் செய்கிறார், செத்தவர்களை உயிர்ப்பிக்கிறாரே, பேய்கள் எல்லாம் இவரை கண்டு நடுநடுங்குகிறதே, எப்படி? அதுதான் ரகசியம். இயேசு, நீங்கள் கவனமாக வேதத்தை படிப்பீர்களானால், கருக்கலில் எழுந்து தனிமையான இடத்திற்கு போனார். அடிக்கடி அவர் தனிமையில் இருந்தார். பணியை தொடங்குகிற பொழுது 40 நாட்கள் பாலைவனத்தில் தனிமையில் இருந்தார். தனிமை என்பது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Loneliness is different from solitude. Please understand this. Loneliness is different from solitude. தனிமைக்கும் தனிமையில் இனிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லோன்லினஸ்னா ஒருத்தர் தனியாக உட்கார்ந்துட்டு எனக்கு யாரும் இல்லையே, என்னை யாரும் மதிக்கவில்லையே, என்னை யாரும் ஒரு பொருட்டாக கருதவில்லையே, என்னை யாரும் அன்பு செய்யவில்லையே, ஏற்றுக்கொள்ளவில்லையே, சகித்துக் கொள்ளவில்லையேன்னு உட்காந்து புலம்புறது. அது லோன்லினஸ். இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எல்லாரும் அப்படியாங்கிறது இல்லை. இவர் இப்படி, எல்லாரும் அப்படி இல்லை, இது இப்படி.
அது லோன்லினஸ், தனிமை. தனிமையில் இனிமை என்பது வேற. எல்லாரும் என்னுடையவர்கள். ஒரு வீட்டில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், உறவுகள் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? கரெக்ட்? நான் சரியில்லை, அது சரியில்லை, இது அதே இது ஆப்போசிட்டாக தனிமையான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதன் எல்லாரும் எனக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கலாம். எஸ் ஆர் நோ? இது சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். இந்த தலைப்புகள்லையே வித்தியாசமான தலைப்பு இது. உங்கள் பங்கசாமி ரொம்ப விவரமாக இதை எடுத்திருக்கிறார். டஃப்பான சப்ஜெக்ட் டு டீல் வித். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. தெர் இஸ் அ புக், டைங் டு பி மீ, பை அவர் லேடி அனிதா மூரஜானி. ஒரு அம்மா புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அது சுருக்கமாக சொல்கிறேன் என்ன விஷயங்கிறது. இவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். அவங்களும் செத்து போயிட்டார். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்லை, வரலாறு. அவங்க இறக்குந்த உடனே இதெல்லாம் பின்னால் எழுதுறாங்க. நான் சொல்கிறேன் சுருக்கம் உங்களுக்கு புரியுற மாதிரி. அவர்கள் உடலில் இருந்து அவர்கள் கனம் இல்லாமல் வெளியே வருகிறார். அவர் அனிதா வெளியே வராங்க. அவங்க கனம் இல்லாததுனால அப்படியே மேலே அப்படியே ஸ்லோ ஆகிறாங்க. அவர்கள் உடம்பு அவங்களுக்கு தெரியுது. கணவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுது. 14th ஃப்ளோரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அழுதுகிட்டு ஓடி வர்றது அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். செய்தி கேட்டு ஏர்போர்ட்டுக்கு ரஷ் பண்ணுற அவருடைய சகோதரர் ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. இன்னும் யார் யார் அவர் இறந்த செய்தியை கேட்டார்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு தெரிகிறாங்க. உடம்பு இங்கே இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியுது. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, எவ்வளவு அருமையான ஒரு விடுதலை, இவ்வளவு காலமாக இது எனக்கு தெரியவில்லையே. She is able to see the entire cosmos is her extension. அப்படின்னா உலகத்தில் மரத்தை பார்த்தா she is part of the tree. இந்த மரமும் நானும் ஒன்று. அப்படி செடியை பார்த்தா செடியும் நானும் ஒன்று. விலங்குகளை பார்த்தா I am also there, part of it. அப்படி மேலே நிலாவை பார்த்தா I am also நிலா. சூரியனை பார்த்தா நானும் சொல்றேன் I am everywhere. அப்புறம் எல்லாரும் வந்து அழுகுறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அழாதீங்க, நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். The real freedom I enjoy only now. This is such a beautiful life. I am all over. எல்லா இடத்துலையும் இருக்கேன். This is what this life is all about. புரிஞ்சுக்கங்க. யாருக்கும் கேட்கல. சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க. This is the life. The life which is in full. Jesus சொல்றாருல, that they may have life in abundance. இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற உடம்புக்குள்ள நான் இருந்தேன்னா இப்படி தான் இருக்க முடியும். கொஞ்சம் நடக்கலாம், ஓடலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம். ஆனால் நான் எல்லா இடத்துலையும் இருந்தேன்னா கொஞ்சம் யோசிக்க, இது புதுசு, கொஞ்சம் யோசிச்சுனா தான் புரியும். That they may have life in abundance. அவர்கள் நிறைவாழ்வு பெற வேணாம். நாம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் சொந்தக்காரர், எல்லா இடத்துலையும் நம்மளால இருக்க முடியும். அப்புறம் அந்த அம்மா உடம்புக்கு திரும்பி வந்துட்டாங்க. படித்தவர்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க, NDE, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கும் இருக்கு. இன்னொரு உலகை வேறொரு கண்ணோட்டத்தில் நம்மளால பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கிறேன். இந்த அம்மா சொல்ற மாதிரி இந்த அம்மா மறுபடியும் உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாம் ஓடி வந்து என்னாச்சு பயந்து பதறி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு she was declared clinically dead. ஏற்கனவே டாக்டர்ஸ் வந்து அவங்க இறந்துட்டேன்னு சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் திருப்பி ஓடி வந்து இல்லை உயிர் வந்துருச்சு அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ், டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து என்னன்னு புரியல அவங்களுக்கு. இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நிறுத்திடுங்க, என் உடம்பு என்னையே சரி பண்ணிக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? இந்த உடம்புலேருந்து போகிறதுக்கு முன்னால் இருந்த நான் வேற, இப்போ நான் வேற. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த புத்தகத்தோட டைட்டில் டையிங் டு பி மை செல்ஃப். தமிழில் சொன்னால் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் யாருன்னு. வாழ்ந்த வரை அவளுக்கு தெரியல. அந்த அம்மா சொல்லுது, ஸ்டாப் ஆல் மெடிக்கேஷன். அதே மாதிரி ஆனால் டாக்டர்ஸ் ஒத்துக்கல. ஆனால் இந்த அம்மா மெடிசின் எடுக்கல. அந்த அம்மா சொல்லுது,
என் உடம்பு என்னையே ஹீல் பண்ணிட்டு இருக்கு எனக்கு. பிகாஸ் இந்த உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது நான் சின்ன புத்தியோட இருந்தேன். நான் என்னை மட்டும்தான் பார்த்தேன். நான் மட்டும்தான் உலகம் நினைச்சேன். ஆனால் நான் மட்டும் இல்லை. நான் என்பது நான் இல்லை, நான் என்பது மனிதர்கள் ஆண் பெண் மட்டுமல்ல, ஆணும் சரி. நான் என்பது ஆணும் பெண்ணும் மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களும் சரி. காற்றிலும் நான், கடலிலும் நான், மலையிலும் நான், வானத்திலும் நான், எங்கும் நான், இதிலும் நான். திஸ் இஸ் அ ஃபேக்ட். அப்போ இயேசு சொல்வதை நாம் எப்படி சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்கணும்னா, உலக முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். That's how we should understand. The presence of God is in nature, and the presence is right here in a powerful manner. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இயேசு உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது 33 வயசுல கொன்னுட்டான், உடம்புக்குள்ள இருந்த பொழுது. Which means, my dear friends, please understand, உங்க உடம்பு delete பண்ணிட்டா, இப்படி சொல்றேன், எனக்கு வயிற்று வலிக்குது, அப்ப நீ யாரு? எனக்கு மனசு சரியில்லை, அப்ப நீ யாரு? நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, you are not your body, you are not your mind, you are not even your soul, you are you. அந்த you நான் வெளியில் வருகிறேன். என் உடம்பு, என் அறிவு, என் ஆற்றல். ஆனால் நான் வேற. That is what we call soul. இயேசு அதைத்தான் சொல்ல வருகிறார். கிறிஸ்துவனுக்கு மரணத்தினால் வாழ்க்கை மாறுபடுகிறது அன்றி முடிவதில்லை. முடியாது. உடம்புக்குள்ள கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் மறுபடியும். ஒவ்வொரு நாளும் நாம் இதை உணர வேண்டும். அப்போது இந்த உலகம் விரியும். The world will expand to its fullness. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னா நினைவுகள். நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தெரியாது. நான் எதை வேணா நினைப்பேன். நான் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு சின்ன பையன்ல ஸ்கூலுக்கு போனதான் நான் நினைப்பேன். நீங்க கண்டுபிடிப்பீங்களா? தெரியாது. நான் எதை வேண்டாம் நான் இங்கே வந்து ஒரு மாம்பழம் மே மாசத்துல சேலத்துல மாம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நான் நினைப்பேன். மனிதர்களை ஏன் சிந்திக்க மாட்டீர்கள்? நீ தனிமையில் இல்லை, நீ உன்னோடு இருக்கிறாய். உடம்புக்குள் நீ என்ன வேணா யோசிக்கலாம். நான் ஒரு பாட்டு போட்டேன். நினைவுகள் மறைவதில்லை, உறவுகள் பிரிவதில்லை, மனிதரின் வாழ்க்கைகள் சொன்னால் முடிவதில்லை, கனவிலும் நனவிலும் நீங்காத தஞ்சம், இம்மையும் மறுமையும் மாற்றாத பந்தம், மறக்குமா நெஞ்சம் மறையுமா சொந்தம், அகிலமே சொல்லும் மனிதனின் நேசம், நெஞ்சை விட்டு என்றும் நீங்காது நாம் காட்டுகின்ற பாசம், நினைவுகள் மறைவதில்லை, உறவுகள் பிரிவதில்லை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில ஒருபோதும் நாம் தனிமையில் இல்லை. ஏன்னா நாம் எப்பொழுதும் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடவே கூடாது. சில உதாரணங்கள், நம்மளோட முட்டாள்தனமா வாழ்றோம்னு யோசிச்சு. ஒரு அம்மா மாசு வச்சுட்டு இருக்கேன், மாசு முடிய போகுது. உள்ள வராங்க, நேர எப்படி இருக்கும் ஒரு சாமியாருக்கு? வாசகம் வாசிக்கும் போது வரலாம், பிரசங்கத்துக்கு முன்னாலும் வரலாம், பிரசங்கம் முடிகிற நேரத்துக்கு வரலாம், சரி நன்மை எடுக்கும் போது வரலாம், பூசை முடி சென்று வாருங்கள் அப்படிங்கிறப்ப வர்றதா? எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. சரி அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனையும் விட்டுனேன். அப்புறம் அடுத்த மாதம் நான் தான் வைக்கணும். பார்த்தா அந்த அம்மா முதல்ல உட்காந்துருக்காங்க. ஆஹா, எவ்வளவு புனிதமான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண். அடுத்த பூசைக்கு முன்னக்கூட்டியே வந்திருக்காங்க. தப்பா நினைச்சிட்டேனே, அவங்கள்ட்ட பார்த்து சொல்லிடணும்
ஒரு மன்னிப்பு கேட்கணும், உங்களுக்கு தப்பாக நினச்சிடும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மறந்துட்டேன். பார்த்தா அவங்க வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கணும் ஃபாதர். சொல்லுங்கம்மா. ஃபாதர், ஒரே பிரச்சனை. என்ன ஃபாதர்? காலையில் எழுந்திரிச்சு என் மகன் பரபரப்பாக கிளம்பி போயிடுறான். அப்புறம் என் மருமக அவளும் கிளம்பி போயிடுறான். வேறு பிள்ளைங்க எல்லாரும் போயிடுறாங்க. அப்புறம் நான் தனியாக இருக்கிறேன். அப்புறம் சாயங்காலம் மகன் வர, மருமக வர, பிள்ளைங்க வராங்க. அப்புறம் அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் எங்கேயோ போகிறாங்க, அப்புறம் வராங்க, அப்புறம் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நீங்கள் இந்த வயசில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். நானும் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஒர்க் பண்ணார், நானும் ஒர்க். அப்போ நானும் வீட்டுக்கு வேலைக்கு போவேன், அவரும் போவார். அப்புறம் எங்கள் பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், அவங்களும் வருவாங்க. அதைத்தானே அவன் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், இன்னும் குச்சி மீ அதைத்தானே அவன் மகன் பண்ணுறான். எனக்கு புரியல. ஐ ஃபீல் லோன்லி. தட் இஸ் யுவர் ஃபீலிங், யூ ஆர் நாட் லோன்லி. நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னேன், எப்படி வந்தீங்க? காரில் வந்தேன். டிரைவர் வந்திருக்காரு. இல்லை. என்ன கார்? ஈகோ ஸ்போர்ட். ஆட்டோமேட்டிக்கா? ஆமாம், ஆட்டோமேட்டிக். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. காலையில் கார் எடுங்க. ஒரே கோயிலுக்கு போகாதீங்க. ஒரு நாளைக்கு லூர்து மாதா கோயிலுக்கு போங்க, இன்னொரு நாள் அந்தோனியார் கோயிலுக்கு போங்க, இன்னொரு நாள் செபஸ்தியார் கோயிலுக்கு போங்க, இன்னொரு நாள் சவரியார் கோயிலுக்கு போங்க. போயிட்டு வரும்போது வரி கோயிலோடு வாங்க. காசு வச்சுருக்கீங்களா? ஆமாம், நிறைய காசு வச்சுருக்கேன். பெரிய தொகையை சொல்லிச்சு. காசு வச்சுருக்கீங்களா? வச்சு என்னத்தை கொண்டு போகிற? உன் கட்டையிலே கொண்டு போகிற. நீ காசை விடு. நல்ல ஆனந்த பவனுக்கு போ. நல்ல இட்லி வடை வாங்கிட்டு வா, பூரி வாங்கிட்டு வா, கொண்டு பேர பிள்ளைங்களுக்கு கொடு. அப்புறம் சாயங்காலம் கார் எடு, ஒரு மாலுக்கு போ, ஒரு சினிமாவை பாரு. அப்படி வரும்போது பேத்திக்கு 2 ஜொல் வாங்கிட்டு, இது நல்ல ஒரு ஜிமிக்கி வாங்கிட்டு வா. அப்படியே ஒரு சாரி வாங்கிட்டு வா. ஒரு நாள் பையனுக்கு ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வா. அப்படியே உலகம் மாறும் பாரு. அப்படி பிள்ளைங்க நம்ம பாட்டி எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவா. உன் மருமக சொல்லுவா, ஏன்னா அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்களே, எங்களை கூப்பிட்டு போகணும். அப்புறம் மகன், என்னம்மா என்னை மறந்துட்டியம்மா, பழைய மாதிரி அன்பு செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லுவா. ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க, காசை வச்சுட்டு என்னம்மா செய்ய போறீங்க என்ன? அப்புறம் அப்படியா ஃபாதர், உங்கள் பேர் என்ன? தெரசா. ட்ரீசா. எங்கள் அம்மா பேர் ட்ரீசா தான். என் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. யூ ட்ரை திஸ், யூ வில் பி வெரி பிஸி. 2-3 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோனு. ஃபாதர், ஐ எம் ட்ரீசா ஸ்பீக்கிங். எஸ், டெல் மீ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஃபாதர், நீங்கள் சொன்னதாக அப்படியே ஃபாலோ பண்ணேன். சூப்பராக இருக்கேன் ஃபாதர், ஜாலியாக இருக்கேன், என்ஜாய் பண்ணுறேன். வேறு பிள்ளைங்க தேர் வெயிட்டிங், எப்போ பாட்டி வரணும்னு. எப்போ வெளியே போயிட்டு வந்தால் பாட்டி எங்கே கொண்டு வராங்கன்னு பார்க்குறேன். என் மருமக சந்தோஷம், என் மகன் சந்தோஷம். என்னால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்து 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 நிறைய லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் விசிட்டிங் மீ. எப்படின்னு கேட்டேன். போகிற இடத்துல நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அப்படியேம்மா அப்படின்னு, என் வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க வராங்க. அப்புறம் அவங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, நான் அங்கே போகிறேன். அப்புறம் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றாங்க, அதை அட்டென்ட் பண்ணுறேன். 2 வார்த்தை பேசுங்கிறாங்க, நான் பேசுகிறேன். 10 பேர் நல்லா இருக்குன்றாங்க. அப்புறம் அங்கே பேச கூப்பிட்றாங்க. ஃபாதர், ஐ பிகம் வெரி பிஸி ஃபாதர். இதை யூடியூப்பில் ஏற்றுறாங்க. அதை பார்த்துட்டு என்னுடைய கிளாஸ்மேட்ஸு, என் கூட வேலை செஞ்ச கொலீக்ஸ்லாம், நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு ட்ரீஸா அப்படி வச்சுட்டு, என்ன ஆச்சரியமாக இருக்குது, நீ இப்படி பேசுவா அப்படி எப்படின்னு கேட்குறாங்க. ஃபாதர், தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். யூ அண்டர்ஸ்டாண்ட், லோன்லினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இன்னொருத்தர், அந்த அம்மா வந்து ரொம்ப நல்ல லேடி, இறந்து போயிட்டாங்க. இவருக்கு 82 வயசு. இறந்து போனோன்னா கொயின்னு உட்காந்துருக்காரு. நான் என்ன செய்ய, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. நான் என்ன பண்ணுறது? நான் இருக்கிறதா போகிறதா? கொயின்னு வராரு. அந்த வீட்டில் இருக்கலாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் போன உட்காந்து என்னென்ன எனக்கு என்ன செய்யறது? இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க? இவ்வளோ அதை செய்ய 80 வயசு ஆச்சு, புத்தி இல்லை அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் டீசெண்டாக சொல்லு, மனசுக்குள்ளே இதை நினச்சிக்கிது. அதனால் இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் அதே இஸ் ஸ்போர்ட்ஸ்மேன். காலையில் ஜாகிங் போங்க, கிரவுண்டுக்கு போங்க, 4 பசங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு போன்ட்டு, இது இப்படி பண்ணக்கூடாதா, கொஞ்சம் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லுவோம். அப்படியே அங்கிள்னு சொல்லுவான், அங்கிள்னு சொல்லுவான், தாத்தான்னு சொல்ல மாட்டான். உடனே உங்களுக்கு சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட பேசுங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க கேளுங்க. என் சன்னு அங்கே தான் வருவான், கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணான். அப்படி பேசுங்க. உங்களுக்கு ஒரு வட்டாரம் பெருசாகும். அப்போ யூ வில் பி வெரி பிஸி. எந்த அளவியால் அழைப்பீர்களோ அதே அளவியால் தான் உங்களுக்கு அழைக்கப்படும். ப்ளீஸ் கோ ரீச் அவுட் டு பீப்புள், பீப்புள் வில் ரீச் அவுட் டு யூ. நீ கொயின்னு இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் உன்னை யாரும் தேடி வந்து பேசுவாங்களா? எல்லாரும் மனுஷன் தானையா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அவரு ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபாதர், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது ஃபாதர். இப்போ எல்லாம் நான் வந்து அந்த காலத்தில் ஸ்போர்ட்ஸ்மேன் தெரிஞ்சவங்களாம் என்கிட்ட வந்து பேசுகிறான்.
என்னையா இன்னும் ஃபிட்டாக இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் டெய்லி வாக் போக ஆரம்பிச்சிட்டேன், டெய்லி ஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கிறேன். எப்படியா நாங்களும் வரோம். இப்போ எங்களுக்கு குரூப் சேர்ந்துருச்சு. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் ஒரு குரூப் போகிறோம். அப்புறம் சில பேர் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க வரேன்னு சொன்னாங்க. ஈவினிங் அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்போ வீட்டில் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வெளியே இருக்கீங்கன்னு. ஏண்டா இவ்வளோ நாள் உள்ளே இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். லெட் மீ என்ஜாய் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறேன். காசை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்லா செலவழிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். காசை போட்டி அள்ளி பிடியா, காசு சாகாதீங்க, எள்ளி வையா, நல்லா இருப்பேன். பிரியமானவர்களே, இன்று யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ நீங்கள் வாழ தெரியாதவர். I'm telling you, start living your life. நீங்க சாலிட்யூட என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா தனிமையா இருக்கிறத யார் என்ஜாய் பண்றீங்களோ நீங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. You are entered into another realm of consciousness. நீங்க எப்போ கூச்சல் குளத்தில் குழம்புகள் இருக்கீங்களோ ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பாருங்களேன், ஆண்டவர் யாரோடு பேசினார்? அப்ரஹாம் தனிமையில் இருந்தான் ஆபிரகாம். கரெக்டா? மோசே எங்க இருக்கிறாய்? மோசே குப்பு தடிச்சிட்டு இருக்கும்போது கடவுள் பேசினாரு, தனிமையில். எலிஷா, ஜெரமாயா, எலியா, யாரா தனியாமா இருக்கும்போது கடவுள் பேசுவாரு. கும்பல்ல கோயந்தெல்லாம் கிடையாது, தனியா இருக்கணும். அப்படின்னா they were one with the nature. They opened up themselves. They were waiting to listen to the providence. அந்த இயற்கையை ரசித்தார்கள். அதிகாலை என்பது அற்புதமான நேரம். பிரம்ம முகூர்த்தம் என்று சிலர் சொல்வார்கள். ஏன்னா இந்த 3லிருந்து 4:30 5:30 மணி வரைக்கும் இந்த மரங்கள் பிளான்டேஷன் ஃபுல்லாக ஆக்சிஜனை வெளியில் விடும். அப்போ நீங்கள் உட்காந்து ப்ரீத் பண்ணணும், அது ஃபுல்லாக எனர்ஜி. அதனால தான் அதிகாலை கருக்களில் இயேசு தனிமையாக போய் ஜெபித்தார் என்ற he was trying to connect to nature. இயற்கையோடு அவர் தன்னை ஒன்று சேர்த்து கொண்டார். 12 வயதுலேருந்து 30 வயசு வரைக்கும் இயேசு எங்கே போனார்னு பைபிளில் இல்லை. ஆனால் நிறைய புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். இயேசு இந்தியாவுக்கு வந்ததாக, இமயமலையில் தனிமையில் இருந்ததாகவும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. வாட் இஸ் ப்ராப்ளம்? ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். வாட் இஸ் தேர்? he came down. உலகிலேயே மிக அற்புதமான உன்னதமான மலை இமயமலை. இன்னைக்கும் உலகம் ஃபுல்லாக பேசணும். Something special there, and he was there connecting himself to nature. இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டார். வானக தந்தையோடு தனது பிரசன்னத்தை விரிவுபடுத்தினார். அப்படி நினைக்கிறார். பிரியமானவர், we should learn to enjoy solitude. தனிமையில் இனிமையை ரசிக்க வேண்டும். என்ற தனிமையில் தான் நாம் நமது நினைவுகளை அசைவிட முடியும். அதாவது ஒரு பழைய பாட்டு, நீங்கள் அதை வார்த்தையை ஒவ்வொன்றா கவனிக்கணும். ஒரு மனுஷன் எப்படி தனிமையிலிருந்து இனிமைக்கு போகிறான், அதாவது லோன்லினஸ்லேருந்து சாலிட்யூடை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற பழைய பாட்டு. 1962 வந்த பாட்டு. அந்த பாட்டை பாடுறேன், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலும் சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? மன துயரமெல்லாம் தனிமையிலே மறைந்திடுமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? மன துயரமெல்லாம் தனிமையிலே மறைந்திடுமா? மனம் இருந்தால் வலி இல்லாமல் போகுமா? மனம் இருந்தால் வலி இல்லாமல் போகுமா? உயிர் வாழும் வரை நெஞ்சம் மறந்திடுமா? தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? டிரான்ஸ்லேஷன் பாருங்க, அப்படியே லோன்லினஸ்லேருந்து சாலிட்யூடு. மலரிருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை.
இருக்கும் தனிமை இல்லை, மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை, செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை, தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலும் சூரியனும் தெரியுமா. இந்த டிரான்ஸ்லேஷன் கவனிச்சிங்களா? முதல் ஸ்டான்ஸா எப்படி போகுதுன்னா, துணை இல்லாத வாழ்விலே சுகம் வருமா, லோன்லினஸ். மன துயரமெல்லாம் தனிமையிலே மறந்துடுமா, லோன்லினஸ். மனம் இருந்தால் வலி இல்லாமல் போகுமா, லோன்லினஸ். உயிர் வாழும் வரை நெஞ்சம் மறந்திடுமா. கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பாருங்க, மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை, செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை. கனியும் சுவையும் சேர்ந்து, கடலும் அலையும் சேர்ந்து. பிரியமானவர்களே, நாம் சேர வேண்டும். யார் யாரோடு எத்தனை நமது உலகத்தை எந்த அளவுக்கு விரிவடைய செய்கிறோமோ அந்த அளவுக்கு there will be a transition from loneliness to solitude. இந்த உலகம் மிக பெரிது அன்பர்களே, பெரிய உலகம், உன்னதமான உலகம். we should learn to celebrate life. யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு புது ஃபேஷன் வந்திருக்கு, எப்படி தெரியுமா? ஐ எம் டூயிங் ரிசர்ச் ஆன் தட். இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் என்ன சொல்றாங்களா, நான் இதுக்கு கல்யாணம் பண்ணோம், நான் தான் சம்பாதிக்கிறேன். நிறைய பேர் அப்பா அம்மாலாம் என்கிட்ட சொல்றாங்க, ஃபாதர் கொஞ்சம் பேசுங்க ஃபாதர், கல்யாணத்தை பற்றி பேசினாலே எரிஞ்சு விழுகிறா, கல்யாணத்தை பேசினாலே திட்டுறான், நீயா கட்டிக்குமா, ஏமா நீ வேணா போய் கட்டிக்கன்னு சொல்றான், அதை பற்றி பேசவே கூடாதுங்கிறான். இது ஒரு புது சிந்தனை, உங்களுக்கு தெரியும், நான் இல்லாதது சொல்லலை. எல்லாம் ரெடியாக வச்சிருக்கு, காசு ரெடியாக இருக்குது, ஜுவல்ஸ் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. they are not ready for marriage. ஏன்னா பயம். fear of men for girls. fear of men அப்படின்னா ஆணுன்னா பயம். fear of men. fear of உடலுறவு பற்றி பயம், கர்ப்பமாகிறதை பற்றி பயம், குழந்தை பெற்றெடுக்கிறத பற்றி பயம், மாமனார் மாமியாரை மேய்க்கிறத பற்றி பயம், நாத்தனார் குழுந்தனாரோட வாழ்றதை பற்றி பயம், ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறதை பற்றி பயம். உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டி எல்லாம் பயம் இல்லையா? உனக்கு ஏன் பயம் வருது? பசங்க என்ன சொல்கிறான், ஐயோ பொறுப்பெல்லாம் எடுக்க முடியாது, பொம்பளைனாலே எனக்கு பயம், இதுனாலையும் பயம். அவங்க மாமியார் வீட்டுக்கு போடணுவா, நாத்தனார் வீட்டுக்கு, காது வீட்டுக்கு போடணுவா, சடங்கு வீட்டுக்கு போடணுவா. ஐயோ பிச்சு பிடுங்கல் ஃபாதர், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சு என்னன்னா ஊரை சுற்றணும்னா. இப்போ சுற்றுவடி, இப்போ சுற்றுவேன், 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும், 70 வயசு ஆகும், பயன் இருக்கும். அப்போ தான் உனக்கு தெரியும். நிறைய பேரை நான் பார்க்கிறேன். வாழ்க்கை என்பது ரணங்களையும் சேர்த்துத்தான், ரோஜா என்பது முட்களையும் சேர்த்துத்தான். உலகம் என்பது வசந்த காலம், குளிர்காலம், இது குளிர்காலம், வேனல் காலம், எல்லாம் வரும், மழை வரும், பனி வரும், எல்லாம் வரும். எல்லாத்தோடையும் வாழணும். எனக்கு பனியே வேண்டாம், எனக்கு குளிரே பிடிக்காது, எனக்கு வெயிலே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் தனிமையாக இருக்கணும். இன்று யாரெல்லாம் தனிமையாக நீங்கள் இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் பயந்தோரிகள். பயப்படுறவங்க வாழ முடியாது, தைரியமானவர்கள் தான் வாழ முடியும். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், அதுதான் தாரக மந்திரம். உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று சொல்றான். பயப்படாத, வானம் விழுந்தா பயப்படாத. இன்று சின்ன சிறுவர்கள், இளைஞர்கள் பயப்படுகிறீர்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? நீ தனியா ஃபீல் பண்ற, அதனாலதான் பயப்படுற. கணவன் மரித்த பின்பு பெண்கள் தில்லா
வாழ்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இஃப் யூ மேக் எ ஸ்டடி, ஐ மேட் எ ஸ்டடி. பெண்கள் வல்லமையானவர்கள், வலிமையானவர்கள், வெரி ஸ்ட்ராங் பீப்புள், விமன் ஆர். அதனால தான் ஆம்பளைங்க அடக்கி 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 வச்சிருக்கான். கள்ள பசங்க இவங்களை விட்டா தலை மேலே ஏறிடுவான்னு பயம். ஆனால் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. நொந்து நூலா போயிருக்கும். ஆண்களால் தனியாக இருக்க முடியாது, அவங்களால் கோபப்பட தெரியாது. ஆனால் தாய் என்ன செய்வா? கணவன் இழந்தாலும் மகன், மருமகள், பேரன், பேத்தி, உறவுகளோட அப்படியே இருப்பா. கொஞ்சம் சோகம் இருக்கும், பட் அதை காம்பன்சேட் பண்ண தெரியும். விமன் ஆர் ஸ்ட்ராங். ஸோ நான் என்ன சொல்றேன், ஆண்களே கவனமாக இருங்கள். பெண்கள் தங்கள் இயல்பாகவே தங்கள் உலகத்தை விரிவுபடுத்திக் கொள்வார்கள். உறவுகள் தேவை. தமிழன் சொல்லி வச்சான், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? குற்றம் பார்க்கில் சுற்றம்னா சொந்த பந்தம், உறவுகள். குற்றம்னா குறை சொல்றது. அதாவது யாருகிட்டையும் குறை சொல்லாம இருந்தா தான் உனக்கு நண்பர்கள், உறவுகள் வருவார்கள். You get my point? If you start playing a blame game, nobody will be friendly with you. Nobody will come to you. Don't look for the negative things in people. Look everybody in a positive manner. அதான் அர்த்தம். குற்றம் பார்க்காதே, ஏன்னா எல்லாருமே குற்றம் உள்ளவர்கள் தான். Every is human. அப்ப குற்றம் பார்க்க தொடங்கினா எல்லார்ட்டையும் குற்றம் இருக்கும்னா அப்ப யார் உனக்கு இருப்பா? குற்றத்தை பார்க்க கூடாது, குறையை பார்க்க கூடாது, நிறையை பார்க்கணும். அவன் கோபக்காரன் தான், ஆனா கோபம் மாறிடும். அவன் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரி தான், பட் ஏதாவது ஒண்ணுனா ஓடி வருவான். பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குல்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல குணமும் இல்லாமலா இருக்கா சொல்லுங்க? ஏதாவது ஒண்ணுன்னா அவன் மட்டும்தான் ஆறுதல் சொல்லுவான். ஆனா காசு கொடுக்க மாட்டான், பரவாயில்ல ஆறுதல் சொல்றாங்க. எது ஒண்ணுனாலும் என்கரேஜ் பண்ணுவார். எங்க அங்கிள் உடனே ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணுவார். மற்றபடி அவர் கண்டுக்க மாட்டார். ஏதாவது பண்ணா என்கரேஜ். அந்த குவாலிட்டி இருக்குல்ல. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க எங்க மாமா. இருக்கட்டும், நல்ல குவாலிட்டி இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தனிமையை வெல்ல வேண்டும் என்றால் இந்த அன்னையை போல இருக்கு. சொல்லி கூட நம்ம உதாரணங்களை சொல்லிட்டு இங்க வரேன். இந்த அம்மா எப்படின்னா, கன்னி கருத்தாங்கி மகனை ஈன்றெடுப்பாயின்னா உடனே ஆமான்னு சொல்லி ஏத்துக்கிட்ட பெண்மணி கிடையாது மாதா. சாதாரண நாள் நினைச்சுக்காது. புரியுதா? என்கிட்ட வந்து சரி திசை சரி கருத்தாகி நீ மகனை இப்போ ஈன்றெடுப்பாயின்னு சொன்னா நான் ஓகே சொல்லிடுவேன். நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். நான் ஆம்பளை ஆச்சேன்னு கேட்க மாட்டேன். நான் அந்த அம்மா கேள்வி கேட்டேன், நான் கன்னி ஆகிட்டேன், கணவனி அறிக்கணும். பயங்கரமான ஆளு. இது என்னென்ன ஆகும்? நான்லாம் கேட்க மாட்டேங்க உறுதியா. கடவுள் ஏதாவது இப்படிதான் செய்யணும்னா நான் பாடல செஞ்சுட்டு போயிடுவேன். கேள்வி ஆமா பயங்கரமான ஆள். இது எங்க நம்ம ஆகணும்? கணவனை அறியேன்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. இவங்க அவர் சொல்றாரு இது இப்படி ஆகும் அப்படி ஆகும். அப்படியா? ஓகே, இதோ உமது அடிமை. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் இல்லை, எங்க போயிட்டாங்க? எலிசபெத் அம்மா தேடி. அந்த அம்மா யாரு? ஊரெல்லாம் காரி துப்புது. அப்புறம் 20 வயசுல மாசமா இருக்கலாம், 30 வயசுல மாசமா இருக்கலாம். என்ன ஒரு 40 வயசுனால என்ன சரியில்லையே, மாசமா இருக்காளோ? என்ன வயசு? 42. சரியான லூஸா இருக்குமா? மூத்த பையனுக்கு 15 வயசாச்சு. சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? ரொம்ப உத்தம மாதிரி உட்காந்துடக்கூடாது, சீனை போடக்கூடாது. சொல்லுவீங்க. 50 வயசுல ஆனா விட்டுருவீங்களா? 60 வயசுல இப்படி வந்தா விட்டுருவீங்களா? தாரி துப்ப மாட்டீங்க. 70 வயசுலன்னா விட்டுருவீங்களா? சான்ஸே இல்லை. என்ன இது மனுஷியாவன்னு சொல்லுவீங்களா? மாதா எங்க போறாங்க? அங்க போறாங்க. சும்மா இல்லை, போய் மாச கணக்கில் இருந்து பணிவிடை செய்கிறாங்க. ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு ஊரெல்லாம் உலகம்லாம் அசிங்கமாக சொல்லுது. இவன் என்ன மன ஒப்பந்த மாணவர் கருவுற்றிருக்கான்னு சொல்றாங்க. நல்லா யோசிக்கணும். திங்க் அபவுட் இட். யோசிப்பு மறைவாக விலக்கி விட நினைக்கிறார். என்னடா கல்யாணம் பண்றது முன்னாடி பொண்டாட்டி மாசமா இருக்கானா அந்த மனுஷன் ஆம்பளை தானே விளக்குறது. இந்த அம்மாவை வந்து உலகம் ஒரு மாதிரி பேசுது, ஆனா இந்த அம்மா அந்த அம்மாவும் பேசுது. இந்த அம்மா அங்க போய் பார்க்குது. அதுதான் உறவு. அவங்க குறைகளை பார்க்கல, நிறைகளை பார்க்கல. இப்படி சூசியப்புறம் பார்த்தாரு. முதல்ல மனுஷன் தானே. அப்புறம் வானவர் சொல்றா இல்லம்மா இல்லப்பா இது விஷயம் வேற. அப்படிங்களா? சரி. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் கூட்டிட்டு லோ 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 அலைஞ்சார். பார்த்தீங்களா?
இங்கே போனால் விரட்டுறான், அங்கே போனால் இங்கே போன விரட்டுறான். இவர் நம்மாலே அப்படியே கூட 30 வருஷம் அவர் வாட்டில் இருக்காரு. விஸ்கி 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 விஸ்கின்னு தச்சு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் இறைமகன் தானா இல்லையா, என்ன பார்ட்டி வெளியே கிளம்ப மாட்டேங்குது, மீட்பர் மெசையான்றாங்களே, ஒன்றுமே நடக்கலையா, எப்படி இருக்கும்? டென்ஷன் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. இந்த அம்மா தான் தொடங்கி விடுறாங்க. ரசம் தீர்ந்து விட்டது, சுஷ்மி ரசம் தீர்ந்துருச்சு. ரசம் தீர்ந்தா ஏன்ட்ட ஏன் சொல்கிறேங்கிறார் அவர். இல்லை இல்லை, நான் உன்ட்ட தான் சொல்லுவேன், கிளம்பு வேலையை ஆரம்பி, ஏங்க ஆடியை கொண்டா வெய்ய ஊத்து, ரசம் தண்ணி ரசமாக மாறுது. See, we have to reach out to people. 30 வருஷம் பார்த்து இந்த அம்மா இந்த மாதிரி கதை கேவாது, பையனை வேலை கிளப்பி விட்டாதான் வேலை நடக்கணும். அதுக்கப்புறம் தம்மான வேலையை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் எவனும் நிறுத்த முடியல, ஊருக்கு நிறுத்த முடியல. அட்டி சாத்தினதுக்கு அப்புறம் தான் கொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் நிற்கிறான். அப்பவும் நிற்கல, இன்னும் நிற்கல, பார்ட்டி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னோடு நான் இருக்கிறேன். See, that is life. If you feel that you are lonely because it's a state of mind. You think you are lonely, but you are not. யாரும் நினைக்காதீங்க, தனிமை நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க யாரையும் அன்பு செய்யலைன்னு அர்த்தம், பயப்படுறீங்கன்னு அர்த்தம். Let me put it bluntly. உங்களுக்கு அன்பு வேணும்னா நீ அன்பு செய்யணும். எந்த அளவை அழைப்பீர்களோ அதே உங்களுக்கு அழைக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிச்சு அன்பு செய்ய அவ்வளவு பேர் வருவான். நம்ம உலகத்தை விரிக்கணும் பிரியமானவர். எல்லார்ட்டையும் ரீச் அவுட் பண்ணணும், எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையும் சிரிக்கணும். எல்லாரும் அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பாரோடு சிரியுங்கள், இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதி திருச்சபை ஏன் இப்படி வளர்ந்துச்சு? ஆதி திருச்சபையில் என்ன நடந்துச்சு? எல்லாரும் அவரவர்கள் உடமையை கொண்டு வந்து பப்ளிக்காக போட்டாங்க. They started sharing. The life should start with sharing, my dear friends. பகிர வேண்டும். You should take effort. அவங்க கூச்சமாக நினைப்பாங்க, நீங்க போங்க. அவங்க கேட்க மாட்டாங்க ஹெல்ப், நீங்க போய் செய்யுங்க. அவங்க வருத்தத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்லுன்னு அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க போய் ஆறுதல் சொல்லுங்க. அவங்க தடுக்கி விடும்போது என்னை தூக்குன்னு கேட்க மாட்டாங்க, நீங்க ஓடி போய் தூக்குங்க. அவங்க குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும்போது அதிர்ச்சியில் இருக்கும்போது நீங்க போய் நான் இருக்கேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. டோன்ட் வரி. மற்றவங்களோட தவறா பேசும் பொழுது நீங்க போய் அந்த அம்மா அப்படி கிடையாது, அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது, எனக்கு தெரியும், நீங்க போங்க. பிரியமானவர்களே, ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் இயேசு 3 வருஷத்துல இங்க வந்து சேர்ந்துட்டார். உள்சூர்ல வந்து நிற்கிறார். ஏன்? he started reaching out to people. குருடனா வா, செவிடனா வா, முடவனா வா, தொழுநோயா வா. தொழுநோயாளியும் தொடக்கூடாது, நான் தொடுவேன். விதவையா வா, யாருனாலும் வா. பேய் பிடிச்சவனையா கொண்டா, யாருனாலும் செத்தவனா கொண்டா. இயேசு யாரையும், சக்கேயவே இறங்கி வா, என் ஆடையின் விளிம்பை தொட்டது யார், வா. ஆண்டவரே, இவ்வளவு கூட்டத்தில் எவன் தொடுறான்னு தெரியாது, ஏய் நீ சும்மா எனக்கு தெரியும். Jesus was able to communicate with people. ஆடை எத்தனை பேர் தொட்டிருப்பான், ஆனா அந்த டச்சுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, இவருக்கு தெரியும். என்ன கிறிஸ்டியன் லைஃப் பிரியமானவர்களே. நான் வந்து என் கூட நல்ல மக்கள் தின்றது, காலையில் திங்க வேண்டியது, அவரை வேலை செய்ய வேண்டியது, மத்தியானம் திங்க வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, ஆம்பளைக்கு கொஞ்சம் தண்ணியை போட வேண்டியது, அவரை வந்து டச்சிங் நூறு வேண்டியது, அவரை தூங்க வேண்டியது, அவரை கோயில் போட வேண்டியது, நாக்கு ரெண்டு வாங்க வேண்டியது. அவரை இப்போ என்ன பொழப்பு இது? நான் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவேன். நீ யாரும் என்கிட்ட பேச மாட்டேன், யார் வந்து உங்கள்கிட்ட பேசுவா, நீ யார்கிட்ட பேசுன? யூ கெட் மை பாயிண்ட். சின்ன பிள்ளைங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அப்படியா? நிறைய பசங்க இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸே இல்லைண்ணா. நீ யார்கிட்ட போய் பேசியிருக்கா? உன் டப்பாவை திறந்து நீ திங்கும்போது 4 பேர் கொடுத்துருக்கியா? ஹோம் ஒர்க் பண்ணும்போது அவங்க மற்ற யாருக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கியா? அப்புறம் உனக்கு ஃப்ரெண்டு வராது. இப்படி ஃப்ரெண்டு வரும்? ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை பேர் உங்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் அத்தனை பேர் போய் சேர்ந்திருக்கீங்களா? செல்லுகின்ற இடங்கள்லாம் நன்மைத்தனத்தை செய்தார். அருமையான டாபிக் இது. எனவே இந்த நாளில் யூ ஷுட் டேக் எ ஸ்டாண்டு. வாழ்க்கை வாழ்ந்து எங்க வானத்திலிருந்து மழை பொழியுது, இன்னருக்கு தான் வேண்டியவன் வேண்டாதவனா பொழியுது. காத்து வீசுது, என் சொந்தக்காரன் அதுக்கு மட்டுமா வீசுது, யாருக்கும் வீசும். எது போட்டாலும் முளைக்கும். அவ்வளோ தூரத்துக்கு ஏன் சொல்கிறேன்? சாப்பாடு சாப்பிட்றோம்ல, இந்த அரிசிக்காக எங்கே உழவன் உழுதான்னு உங்களுக்கு தெரியுமா?
நல்ல குழம்பு சொரட்டி அடிக்கிறீங்கல்ல, அந்த பருப்பை எவன் செஞ்சான்னு தெரியுமா? அந்த வெண்டைக்காய் எவன் விதைச்சான்னு தெரியுமா? கத்திரிக்காய் நல்லா வணக்கி சுட்டு சாப்பிட்றீங்களே, குழம்புல போடுறீங்களே, கத்திரிக்காய் சட்னி செய்கிறீங்களே, அதுக்கு தேங்காய் கொண்டு வந்து அரைச்சி தேங்காய் நல்லா தூக்கலாக காரம் போட்டு செய், அப்படி சப்பாத்திக்கு மேய்ச்சாருக்கு செஞ்சீங்களே, அந்த தேங்காவை எங்கே உலகம் எண்டாக்கி அதை மேலேருந்து இறக்கி ஒருத்தன் அவரை அங்கே லோடு பண்ணி அன்லோட் பண்ணி அங்கே போய் ஒருத்தன் அதை உரிச்சு, அப்புறம் அங்கே போய் ஒருத்தன் நீ கொண்டு வந்து மார்க்கெட்டில் வச்சு, அப்புறம் அதை உங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சி சாப்பிடுவீங்க. போட்டிருக்கீங்களே ட்ரெஸ்ஸு, இது எவன் செஞ்சது எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் போட்டிருக்க கண்ணாடி எவன் செஞ்சா தெரியுமா? தெரியாது. வாட்ச் தெரியுமா? மொபைல், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த விதமாக உண்டாக்கலாம் தெரியுமா? தெரியாது. இந்த மைக் எவன் செஞ்சான்னு தெரியுமா? தெரியாது. ஏங்க அவ்வளோ பேர் என்னை லவ் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் என்னை அன்பு செய்கிறான், தெரியாமலே அன்பு செய்கிறான். உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்கணுமா இல்லையா? ஏண்டா நான் இன்னைக்கு நடக்கிறேன், உட்காடுறேன், சாப்பிட்றேன், போகிறேன், வரேன், கார் ஒருத்தன் செஞ்சிருக்கான், பஸ் ஒருத்தன் செஞ்சிருக்கான், லைட் எரியுது ஒருத்தன் செஞ்சிருக்கான், மைக்கை ஒருத்தன் செஞ்சிருக்கான், விளக்கு ஒருத்தன் செஞ்சிருக்கான், பில்டிங்கை ஒருத்தன் கட்டியிருக்கான். நீங்கள் எல்லாம் வீட்டில் தானே குடியிருக்கீங்க. எந்த கொத்தனார் கட்டினான்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க சிமெண்ட் எவன் செஞ்சான் தெரியுமா? கம்பி எவன் செஞ்சான் தெரியுமா? பெயிண்ட் எவன் செஞ்சான் தெரியுமா? சுவிட்ச் எவன் செஞ்சான் தெரியுமா? ஒயர் எவன் செஞ்சான் தெரியுமா? டாய்லெட் பைப் எவன் செஞ்சான் தெரியுமா? கக்கூஸ் எவன் செஞ்சான் தெரியுமா? காலையில போய் உட்காருங்களா, அப்பா அப்பதான் நிம்மதியா இருக்கு. எவன் செஞ்சான் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போய் கட்டில போய் அப்படி படுக்கிறீங்களே, கட்டில் எவன் செஞ்சான் தெரியுமா? தலையானை கட்டி பிடிச்சி குப்பரப்பா படுவா நிறைய பேர். தலையணி யாரும் செஞ்சான் தெரியுமா? தலையணி உரைய செஞ்சான் தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணு, பெட்ரூம் ஃபேனை போடு, ஃபேனை செஞ்சான் தெரியுமா? ஏசியா போடு, ஏசியா செஞ்சான் தெரியுமா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திங்க் அபௌட் இட். நாம சுகமா வாழ்றோம்னா எங்கெங்க எவனோ ஆள் தெரியாம உழைச்சிருக்கான். ஏன்? we are one. உலகம் ஒன்று, கடவுள் ஒன்று, நாம் எல்லாம் ஒன்று. அப்ப நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம இருக்கமே மோசமான ஆள், வெரி பேட். கோயிலுக்கு வந்தோடனே எல்லாரும் ஆண்டவரே எனக்கு இதை கொடு, ஒரு வீடு கொடுன்னு கேட்பா. ஒரு வீடு வந்தோடனே ஆண்டவர் இன்னொரு வீடு இருந்தால் பெட்டரா இருக்கும். சைக்கிள் கேட்பா, ஸ்கூட்டர், அப்புறம் ஆண்டவர் பைக்கு, அப்புறம் ஆண்டவர் மாருதி கார் இருந்தால் போதும், அப்புறம் ஆண்டவர் மாருதி போடு ஒன்றுமே உடம்பெல்லாம் வலிக்குது, அப்படி லைட்டாக ஒரு ஒரு கியா இருந்தால் நல்லா இருக்கும், கியாவுக்கு அப்புறம் அவன் லேச ஒரு பென்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ். அடா பாவி, கேட்டுக்கிட்டே பிச்சைக்காரன் நீ. ஏன் பெகர்ஸ்? ஆர் வி ஆல் பெகர்ஸ்? பிச்சை எடுக்கிறதுக்கு கோயில் போகிறோம். ஏங்க நான் கேட்குற தப்பா கேட்கு. அப்போ ஆண்டவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோ, ஏண்டா வரியா பிச்சையா கேட்குறிய, யார் கேட்குற கொடுத்துருக்கியா? வாங்கலை மட்டும் செய்தாயே கொடுக்கலை செய்தாயேன்னு கேட்டா என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நான் கேட்கறது மட்டும் இல்லை, கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இத்தனை பெர்சன்ட் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நீங்க கொடுக்கறது கம்மி, ஆனா நான் கொடுக்கறது நிறையான்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் லைஃப். ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வாயை திறந்து ஆண்டவர் இது கொடுன்னு கேட்கும் பொழுது என்ன கொடுப்பேன், ஆண்டவன் கொடுத்தான் எங்கிட்ட கொடுத்தான் பாட்டு, அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான். ஆண்டவன் கொடுத்தான், நீ என்ன கொடுத்த? எனவே பிரியமானவர்களே, நாம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களாகும். ஏன்னா நான் நம்புகிற கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார், முடிவில்லாமல் கொடுப்பார். இந்த மாதா வந்துங்க, நான் வந்து ஊர் உலகம் எங்கே சுற்றிருக்கேன், ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கேன், எங்கே போனாலும் அதான். இப்போ நான் யோசித்தேன் எத்தனை மாதம் தான் இருக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்தா ஆயிரக்கணக்கான மாதம். கடைசியில் நான் பார்த்தேன், ஒரு ஒரு டைரி போடுவோம், அனுதினம் அன்னையோடுன்னு சொல்லி. ஜனவரி 1 மாதம் எங்கெல்லாம் காய்ச்சி அந்த ஃபோட்டோ ஜெபம், ஜனவரி 2 இப்படி டிசம்பர் 31 வரைக்கும் போட்டேன். அவ்வளோ இடத்துல அந்த மாதம் காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அம்மா தோன்றி தோன்றி கொடுக்குது. இந்த அம்மாவுக்கு வேலையை கொடுக்கறது, கேட்டு கொடுக்காது, கேட்காம இந்த அம்மா கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பாட்டு போட்டேன். எத்தனை பேரை வச்சு பாட்டு போடுவேன்? 40-50 பேர். அருள்நிறை மாதா, ஆரோக்கிய மாதா, மாதா, மச்சிக்கோரை மாதா, மாதா, அந்த மாதா, எத்தனை மாதா? எல்லா இடத்துலையும் இந்த அம்மா கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அம்மா இப்போ லூர்து நகரில் தோன்றின அம்மா இங்கேயும் கொடுத்துட்டு இருக்கு. லூர்து நகர் இங்கே இருக்கு,
பிரான்ச்சைஸ் வச்சு கொடுக்குறாங்க. பிரான்ச்சைஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான் உலகத்தில். பிரான்ச்சைஸ் வச்சு இந்த அம்மா பிரான்ச்சைஸ் வச்சு உளுசூர் வரைக்கும் கொடுக்குது. என்னங்க லைஃப்? ஒரு அம்மா கொடுக்குற அம்மா கும்பிட்டுட்டு நம்ம எடுக்கிறதுலயே இருந்தா எப்படி, புடுங்கிறதுலயே இருந்தா எப்படி, அல்றதுலயே இருந்தா எப்படி, ஏமாத்துறதுலயே இருந்தா எப்படி? அப்போ லோனியா தான் ஃபீல் பண்ணும். இந்த தாய் கொடுக்கிற தாய் எப்படி தன்னந்தனியா இருந்த அம்மா கொடுக்குறாங்க. ஊர் உலகமெல்லாம் தேடி தேடி கொடுக்குறாங்க. அப்போ அன்னையின் பக்தர்கள் சொல்லிக்கிறோம், மாதாவின் பிள்ளைங்கன்னு சொல்றோம். தேரை தூக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வர்றோம். மாதாவே மரியாதைன்னு சொல்றோம். அறந்த மரியா வாழை கத்துடன் வாசம் விட்டாரே சொல்றோம். வேகமா கடக்கடம் எவ்வளவு ஸ்பீடா சொல்றோமா இல்லையா? எவ்வளவு ஸ்பீடு. அதே ஸ்பீடா கொடுக்கணும்ல. கொடுக்கும்போது வரமாட்டேங்க. பெரிய காசு பணம் கூட கொடுக்க வேண்டாங்க. பார்த்து சிரிங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ, யூ லுக் குட் டுடே சொல்லுங்க. என்ன குறைஞ்சிருவீங்க? நல்லா ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. பாப்பா உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேங்க, நல்லா படி, எக்ஸாம் வருது இல்லை, நல்லா படின்னு சொல்லுங்க. பார்த்து போங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன், பத்திரமா போங்க, போகும்போது சொல்லுங்க. உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னு சொல்லுங்க, நல்ல பொண்ணு கிடைக்குன்னு கேளுங்க. படிச்சு முடிச்சிட்டியாப்பா, சூப்பர் வேலை கிடைக்கும். என்னங்க குறைஞ்சிருவீங்க நீங்க? சொல்லுங்க. இங்க இருக்கிற வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 பேரை பார்த்து பேசிடும். 100 பேருக்கு நல்ல செய்தி, குட் நியூஸ். யூ ஆர் கால்ட் டு பி வாக்கிங் குட் நியூஸ். நடமாடும் நற்செய்திகளை நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்க தனியா இருக்கவே மாட்டீங்க. உங்களால தனியா இருக்க முடியாது. உங்களை தனியா இருக்க விட மாட்டாங்க. உங்களை பார்த்தா ஓடி வந்துடுவாங்க. அதை நான் பார்க்குறேன். நீங்க எந்த அளவில் நடக்கிறீங்களோ ஓடி வந்துடுவாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா? எனக்கு பிரியமானவர், ஒரு வாழ்க்கையில் நம்ம போய் நின்னா, கடவுளுக்கு முன்ன நின்னா என்ன பண்ணேன்னு கேட்பார். நீ என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடணும். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை. ஒரு பெண்மணி மேலே அவதூறுகள் போடுறாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து அந்த அம்மா தூக்கணும் முடிவு பண்ணுறாங்க. நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த அம்மா இன்னசென்ட்டு, தேர் ஆர் அதர் பாலிடிக்ஸ். அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து வராங்க, குறிப்பிட்ட பின்னணியில் வந்துட்டு யார் சப்போர்ட் யார் இல்லைன்னா அவங்கள தூக்கி அடிச்சுட்டு இன்னொரு ஆள் கொண்டு வரணும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து மனசுக்கு தோணுச்சு, ஐ வாண்டட் டு ஹெல்ப் ஹர் அவுட். அப்போ யாரை கேட்டாலும் வேண்டாம், டோன்ட் கோ, ஷீ இஸ் எ யங் லேடி, நீங்கள் பாட்டில் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, வேறு மாதிரி பேசுவாங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்கிட்ட போனேன். ஃபாதர், கண்ணுக்கு முன்னால் அநியாயம் நடக்குது, நான் செய்கிறேன்னா யாரும் வேண்டான்னு சொல்கிறாங்க, ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஃபியூச்சர், யுவர் யங் ப்ரீஸ்ட், யுவர் டேலண்டட் ஃபெலோ, டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஃபியூச்சர், தே வில் ஸ்பாயில் யுவர் நேம் சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்ல, உட்காருங்க பார், ஊர் அப்படி தான் சொல்லும். கடவுளுக்கு முன்னால் போய் நிற்கும்போது நீ வந்து சண்டை போடணும். புரியல ஃபாதர், ஊர் உலகமெல்லாம் சொல்லிச்சு, ஒன்றை நீ கவனிச்சுக்கோ, அவளை தெருவில் விட்டுருக்கு. பட் ஐ ஸ்டுட் ஃபார் ஹர், ஃபார் யுவர் சேக், கிவ் மீ ஹெவன் கேள்றாங்க. ஆஸ்க், ஃபைட் வித் காட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், we should have points to fight with God. ஏசாயால சொல்ற, வாருங்கள் வழக்காடுவோம் கடவுள், come and fight with me, fight with your good things, good deeds. வாருங்கள் வழக்காடுவோம் கடவுள் கூப்பிடுறார். we should go and fight. அவர் சொன்னார்ட்ட, சண்டை போடு, இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் சண்டை போடு, இவ்வளவு பேருக்காக ரீச் அவுட் பண்ணியிருக்கேன் சண்டை போடுன்னு சொல்லணும். அல்லாமல் நான் ஒன்றா உட்காந்து தனியாகவே உட்காந்துருந்தேன், பொய்யின்னு எப்போ பார்த்தாலும் மூக்க சிந்திக்கிட்டே இருந்தேன், என்னை யாரும் அன்பு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ சொர்க்கம் கிடையாது. வாழ்க்கை இங்கேயும் கிடையாது, அங்கேயும் கிடையாது. If we don't learn to enjoy heaven on earth, even if you go to heaven, you cannot enjoy it because you don't know what is heaven. ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அமைப்பு நிறைவா அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தகைய ஒரு சிந்தனையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு சிந்தனை ஆண்டவரே. தனித்திருப்போரின் உடனிருக்கும் அன்னை, இதோ எங்கள் சமூகத்தில் கணவனை இழந்த விதவைகள் இருக்கிறார்கள், மனைவி இழந்தவர்கள் இருக்கிறார்கள், உடன்பிறப்புகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், பெற்ற பிள்ளைகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், திருமணம் நடக்காதவர்கள் இருக்கிறார்கள், திருமணமாகி அந்த திருமண வாழ்வு கைகூடாமல் பிரிந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் ஜாதியால், மதத்தால், இனத்தால் ஒதுக்கப்படுகிறார்கள்.
காசு இல்லை, பணம் இல்லை என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டு கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். சில பேர் நோய் நொடியிலே யாரும் கவனிப்பாரற்று கிடக்கிறார்கள். அன்பாண்டவரே, இதோ எங்களுக்கு இந்த அன்னையை மனக்கம் கொண்டு வார். இந்த அன்னை ஒருபோதும் தன்னை பற்றி சிந்தித்ததில்லை. யார் யாருக்கு எங்கெங்கு உதவியோ அவர்களை சென்று சேர்ந்தார்கள். தன்னை பற்றி இந்த அன்னை சிந்திக்கவே இல்லை. தன்னை பற்றி இந்த உலகம் ஏசுகிறது பேசுகிறது என்றெல்லாம் சிந்திக்காமல் எலிசபெத் அம்மாளுக்கு போய் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இன்றும் அதைத்தான் இந்த அன்னை நினைக்கிறார். நாங்கள் எல்லாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், திருவிழா எடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தல்ல இந்த அன்னை, எதையும் எதிர்பார்க்காமல். அதுபோல நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவர்களை தேடி தேடி போய், அவர்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் அவர்களை தேடி போய் நன்மை செய்கின்ற அற்புதமான சக்தி எங்களுக்கு தந்துடும். அப்பொழுதுதான் we will learn to enjoy solitude. Otherwise we will be lonely always. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம், நீர் கொடுத்த சொத்து, கடவுள் படைத்த அனைத்து நல்லதென கண்டார் என்று சொல்லி பலுகி பெருகுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள் என்று சொன்னார். வாழ்க்கையை கொண்டாட வேண்டுமானது. ஒவ்வொரு நாளும் பொழுதும் நாங்கள் வாழ்க்கையை கொண்டாடி எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்களது வாழ்க்கையை கொண்டாட்டமாக்கவில்லை என்றால் பாவம் செய்கிறோம் என்பதை எங்களுக்கு உணரச் செய்யும். இனி இத்தனை ஆண்டுகள் போனவை போகட்டும். இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் வாழ்க்கையை கொண்டாடுவோம். எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் பெரிய கொண்டாட்டம், மகிழ்ச்சி கொண்டாட்டமாக்குவோம். எங்கள் வாயிலிருந்து வருகிறது எல்லாம் நல்ல வார்த்தைகள், உயர்வான வார்த்தைகள், உன்னதமான வார்த்தைகளாக அமையும். எல்லோரையும் போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களால் இயன்ற நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம், உற்சாகப்படுத்துவோம், உத்வேகம் கொடுப்போம், கரம் கொடுத்து பிடித்து தூக்குவோம், தட்டி தடுமாறுகிறது நாங்கள் அரவணைத்துக் கொள்வோம், ஆறுதல் சொல்லுவோம். என்னென்ன தேவையோ அத்தனையும் அள்ளி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை தொடங்கி அந்தி சாயும் வரை எங்களது உடை நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை யார் யாரோ உழைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அதை உணராமலே நாங்கள் இருக்கிறோம். அதுபோல நாங்கள் தேடி சென்று யார் யாருக்கு என்ன தேவையோ அதை செய்து எங்கள் தனிமையிலிருந்து விடுதலை அடைந்து தனிமையில் இனிமையில், இனிமையில் தனிமையில் காணுகின்ற சக்தி எங்களுக்கு தந்துடணும். வாழ்ந்து காட்டியும் திருமகன் வழியாக கேட்கணும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். இப்பொழுது விசுவாசிகள் மன்றம். அமைப்ப நிறைவா, இதோ எங்கள் வாழ்வில் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் எங்கள் தேவைகளை மட்டுமல்ல, எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்களின் தேவைகள் என்பதை அவர்கள் கேட்காமலேயே அள்ளி கொடுக்கின்ற மனப்போக்கத்தை எங்களுக்கு தந்துவிட வேண்டும். ஆயனம் எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தூய ஆவியாரின் அருள் வரங்களால் நிரப்ப பெற்று நற்செய்தியை மதிப்பீடுகளின்படி திரு அவையை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தேவனே இறைவா, எம் சமுதாயத்தில் வாழும் விதவைகளுக்காகவும் துணைவியை இழந்த ஆண்களுக்காகவும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள அனைத்து மக்களையும் உம் திருப்பாதம் வைக்கின்றோம். இவர்கள் தனிமையில் வரும்போது வாழ்வியல் மற்றும் பொருளாதார வசதியின் இன்றி தளரும்போது நீரே உறுதுணையாயிருந்து நல்லோர் வழியாக வாழ்வு தர வேண்டுமென்று தூய லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் தேவனே இறைவா, திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆதியில் ஆதாம் தனித்து இருப்பது நல்லதன்று என ஏவாள் படைத்து இணையாக வாழச் செய்தீர்.
திருமணம் ஆகாமல் ஏக்கத்தோடு வாழும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நல் துணையின் பெற்று திருமண உறவில் இணைந்து சான்று பகரும் கிறிஸ்துவ குடும்பங்களுக்காக வாழ அருள் புரிய வேண்டுமென்று புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். திருக்குடும்ப நாயகனே இறைவா, மேன்மை மிகு லூர்து அன்னையின் ஆலயத்தில் குழுமி இருக்கும் அனைவருக்காகவும் சிறப்பாக தரிசன மாதாவை தரிசிக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். இவர்களின் வாழ்வு தழைத்தோங்கவும் வாழ்வின் சவால்களையும் சந்திக்க சக்தியையும் ஆற்றலையும் தந்து பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் காண வரம் தர வேண்டுமென்று புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். நற்கையின் வாழ நாயகனே இறைவா, சிறு அப்பத்தையும் திராட்ச ரசத்தையும் உம் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றும் பேறு பெற்ற எம் குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இப்பலிப்பீடத்தில் கூடியிருக்கும் அனைத்து குருக்களும் நல் உடல் உள்ள நலம் பெற்று நற்பணியை செய்ய வேண்டுமென்று என தூய லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அமைப்பு நிறைவா, இந்த நாள் முதல் எங்கள் தேவைகளை மட்டுமே நாங்கள் பிடிக்காமல் எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்களது தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் தேவைகளை நீரே நிறைவேற்றுவீர். எங்கள் தேவைகள் தானாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு எங்களை சுற்றி வாழ்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் தேடி நாடி ஓடி சென்று அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வாழ்கின்ற மனப்போக்கத்தை எங்களுக்கு தந்தல்வீராக. வாழ்ந்து காட்டியும் திருமணம் வழியாக கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. இதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. மாற்றியுமதாகும் தலைவானது. தந்தை 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 எனே இறைவா, தருவாய் 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 உம் அருளை நிறைவா. கோதுமை கனியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் புதிதாக
மற்ற எங்கள் மனங்களையும் காணிக்கையாக்குகின்றோம். உமது அன்னை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலானதைப் போல நாங்களும் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்து வாழ அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அமையப்பனே இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் அன்னையின் மேன்மை கண்டு நாங்கள் உமக்கு வியப்புக்குரியர் என அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலே உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக புனித மீட்பின் காரணம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாலே உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் ஒரே குரலாக ஒரே குடும்பமாக தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. வாங்கலை மட்டும்தான் செய்திருக்கிறோம், கொடுக்கலை செய்ய தவறி இருந்திருக்கலாம். எனவே இறைவா, நீர் எதை கேட்டாலும் கொடுக்கிறீர். அதற்கு பிரதிபலனாக எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்கள் கேட்காமலே கொடுக்கின்ற சக்தியை தாரும் என்று உருக்கமாக கேட்போம். அதில் குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற தாய், தனிமையில் இருக்கின்ற தந்தை, கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், உண்மையிலே தனிமையிலே விடப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் சென்று சேர்கின்ற
சக்தி எங்களுக்கு தாரும் என்று மிக உருக்கமாக வேண்டுவோம். அம்மையப்படும் இறைவா, மெய்யாகவே தூய்வர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கொண்டு செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் இப்பலிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை சிங்கராய், எங்களாய பீட்டர் துணை ஆய்வுகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளோம். அன்பின் நிறைவா சிறப்பான விதத்தில் பல்வேறு பிரிவுகளை எதிர்கொள்கிற ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். தனிமையில இருக்கின்ற கணவன், தனிமையில இருக்கின்ற மனைவி, பிள்ளைகளை பிரிந்த பெற்றோர்கள், பெற்றோரை பிரிந்த பிள்ளைகள் என்று இன்றைய கால சமுதாயத்தில் தனிமையில் இருப்பவருடைய எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரிக்கிற இத்தகைய ஒரு சூழ்நிலையில நீதாமே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும், சிறந்த ஒரு தலைவராகவும், நண்பனாகவும், சிறந்த ஒரு துணையாகவும் இருந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் பாதையில வழிநடத்த வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்ந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலி என்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தவர்களாகி புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர்
இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் இணைந்து வானத்தந்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதி கனிவோடு அருள உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாலே நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து அச்சமின்றி வாழ அருள் தாரும். நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அவரும் வல்லமையும் மனம் போன போக்கில் சுயநலத்தோடு வாழ்ந்து தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்வில் தங்கள் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தவர்களை பார்த்து, இதோ என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நன்மைத்தனத்தை செய்யுங்கள், தேடி தேடி செல்லுங்கள், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நான் தரும் அமைதி மனிதர் தரும் அமைதி போல அல்ல, அது செயல்களினால் வருகின்ற அமைதி. அந்த அமைதி உங்களுக்கு அளிக்க வேண்டும். திருத்துதலுக்கு முடிந்தேன். இதோ எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் எங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து சுயநலத்தோடு வாழ்ந்த தருணங்களை எல்லாம் நீர் மறந்து, இதோ இனி வருகின்ற காலங்களில் நம்பிக்கையோடு உம்மை போல எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து எங்கள் தனிமையிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் என்ற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொடுத்தா தான் கிடைக்கும், சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும். எனவே நாம் உருவாக்க வேண்டும், அமைதியை சமைக்க வேண்டும், அன்பை சமைக்க வேண்டும், பகிர்வை சமைத்து எல்லோருக்கும் கொடுக்கிறது மனிதர் தர முடியாத சமாதானத்தை நமது உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் இயேசு தருவார் என்ற நம்பிக்கையில் ஒரு முகத்தை பார்த்து இயேசு அமைதியை அறிவித்தார். உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதியை தந்தவரிடம் இதோ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பொழுதும் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக யாருக்கு எதை கொடுப்பது என்ற சிந்தனையிலேயே இருந்தவர். இறுதி வரை தனது கடைசி சொட்டு இரத்தத்தின் தண்ணீரையும் தரும் அளவிற்கு வெறும் தருவதில் உறுதியாக இருந்தவர். அதுபோல நாங்களும் தொடர்ந்து தருவதில் இறுதி வரை உறுதியாக இருந்து வாழ்வின் நிறைய எய்த நீரே அருள்வீராக. வாழ்ந்து காட்டின் திருமகன் வழியாக கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த சிறிய தேரை அலங்கரிக்க உதவி செய்த அலாஷியஸ் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் அன்னை மரியாள்
தனித்திருப்போரின் உடன் இருக்கும் அன்னை என்ற தலைப்பை சிந்தித்தோம். மிகவும் அருமையான மறையுரையை நம்முடைய அருட்தந்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நாம் விதவைகளுக்காகவும் துணைவி இழந்த ஆண்களுக்காகவும் திருமணம் ஆகாதவர்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளிலே திருமணம் ஆகாதவர்கள் மட்டுமல்ல, திருமணமாகி விவாகரத்து ஆன தம்பதிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள், தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே வயதானவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், ஒருவர் இழந்து இன்னொருவர் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தனிமையில் வாழும்பொழுது தனிமை அவர்களை வாட்டுகின்றன. ஆனால் நம்முடைய ஃபாதர் மிகவும் அருமையாக சொன்னார், தனிமை இஸ் a ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட். நம்முடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது, நாம் தனிமையில் வாழ்வதா அல்லது நாம் ஒன்றாக மகிழ்ச்சியோடு இருப்பதா என்பது. நிறைய பேர் குடும்பமாக இருந்தாலும் தனிமையில் வாழ்கிறார்கள், நிறைய பேர் தனிமையில் இருந்தாலும் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இப்படி நம்முடைய தனிமையை நாம் கடவுளுடைய அன்பாலும் ஜபத்தாலும் வெல்ல வேண்டும். இன்றைய நாள் ஜபமாலை செய்யவிருப்பவர்கள் தரிசன மாதா சாப்பல் உறுப்பினர்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை இல்லமற்றவர்களின் அடைக்கலம் அன்னை மரியாள் என்ற தலைப்பை தியானிக்க இருக்கின்றோம். நாளை 26 மற்றும் அதற்கு மேற்பட்ட வருடங்கள் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய தம்பதிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 நாட்கள் நவ நாட்களில் மிகவும் அருமையான திருப்பலியை, அருமையான மறையுரையை ஆற்றி நம்மை ஆழ்ந்த தியானத்திற்கு, நம்மை சிந்திக்க ஜபம் செய்ய உதவி செய்தவர் நம்முடைய அருட்தந்தை ஃபாதர் திசை செரி. அனைவருக்கும் இப்பொழுதே தெரிந்திருக்கும் நிறைய பாடல்கள் எழுதி இசையமைத்து பாடியவர் தான் நம்முடைய அருட்தந்தை. நீயே நிரந்தரம் என்ற அருமையான பாடல் எங்கு சென்றாலும் வெளிநாடுகளிலும் நம்முடைய இந்திய நாடிலும் நிறைய கேட்டு அதை தியானித்து வந்திருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதி இசையமைத்து நமக்கு தந்தவர் அருட்தந்தை ஃபாதர் ஜெரி. இன்று நமக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து 3 நாட்கள் நம்மோடு இருந்து நிறைய அவர் எங்களோடு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய ஷேரிங் நடந்தது, நிறைய பேசியிருக்கிறார், அவருடைய அனுபவத்தை எங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக, மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா குருக்களின் சார்பாக ஃபாதர் திசை ஜெரி அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றியினையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அன்பார்ந்தவர்களே, நாளையும் நவநாள் திருப்பலி நடைபெறும். 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஜபமாலை, நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் நான் இந்த திருப்பலிகளுக்கும் நவநாள் திருப்பலிக்கும், மேலும் வருகின்ற 8ஆம் தேதி நாம் நம்முடைய பங்கின் பெருவிழாவை கொண்டாடவிருக்கின்றோம். அதற்கும் உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இந்த நவநாட்களில் எல்லா ஏழை எளியவர்களுக்கு அரிசியை கொடுப்பது வழக்கம். ஆகவே உங்களால் முடிந்தால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் காணிக்கையாக நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அரிசியை கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை மதியம் எல்லா ஏழை எளியவர்களுக்கு அந்த அரிசி வழங்கப்படும். இந்த நாளில் உங்கள் பங்கு தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல முறை எனக்கு தொடர்பு கொண்டு பல தேதிகளில் இப்படியும் அப்படியும் செய்து என்னை வரவழைத்து நன்றாக கவனித்து கொண்டார். அவரோடு உடன் இருக்கின்ற அருள் தந்தையர்கள் ஆண்டனி ஜோசப், லூகாஸ் மற்றும் பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியான ஆட்கள், ரொம்ப நல்லா என்னை கவனிச்சிக்கிட்டாங்க. ஐ ஹேட் அ நைஸ் டைம் ஹியர். நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பாடு கொடுத்தாங்க. ஜேஷ்தாஸ் என்னை பிக்கப் பண்ணி கொண்டு வந்தார், கொண்டு விடுறேன்னு சொல்லியிருக்காரு.
அவருக்கும் நன்றி. மற்றும் இவங்கெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருந்து ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் இவங்க தான் நியர்பை ஆடியன்ஸு. அதனால் அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏராளம் பேர் உதவி பேர் அத்தனை பேருக்கு நன்றி. அந்த நாள்லேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, அவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அதனால் எல்லாத்துக்கும் மேலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ கடவுள் நம்மளை பாதுகாத்துட்டே இருக்கார்ல, பெரிய விஷயம். நமக்கு தண்டிக்கிறதே இல்லை, தண்டித்தா ஒரு ஆள் கூட தேர மாட்டோம். அதனால் நன்றி நான் 2 வரி பாடுகிறேன். சொல்லால் சொன்னால் நம்ம நன்றி தீராது. நான் நன்றி சொல்லாமல் போன நம்ம நெஞ்சம் ஆறாது. அப்படியே உட்காந்துருங்க, ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. நான் பாட பாட கடவுள் எந்த அளவுக்கு நம்ம ஒன்றுமே செய்யாமல் சுயநலத்தோட அக்கிரமம் அராஜகம் செஞ்சாலும் பொறுமையாக விட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். சொல்லால் சொன்னால் தீராதே, சொல்லாமல் போனாலும் ஆராதே நெஞ்சம், சொல்லாமல் போனாலும் ஆராதே. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. சொல்லால் சொன்னால் தீராதே இறைவா, இறைவா, இதுவரை என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைந்து 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 நன்றி சொல்லாமல் என் நெஞ்சம் மாறாது மாறாது இறைவா மாறாது, உனை விட்டு என் நெஞ்சம் மாறாது, உனை விட்டு என் நெஞ்சம் மாறாது இறைவா. சொல்லால் சொன்னால் தீராது, சொல்லாமல் போனாலும் மாறாது இறைவா, உனை விட்டு என் நெஞ்சம் மாறாது இறைவா. சொல்லால் சொன்னால் தீராது, சொல்லாமல் போனாலும் என் நெஞ்சம் ஆறாது இறைவா, இறைவா, இறைவா. இறைவா, நீங்கள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் நல்லது, படைத்ததெல்லாம் நல்லதென கண்டீர். எங்களுக்கு தருவதெல்லாம் நல்லதைத்தான் தருகிறீர். நாங்கள் அதற்கு பிரதிபலனாக நல்லது எதுவும் தராவிட்டாலும் கூட நீர் எங்களை காத்து வருகிற பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்தலாம். அதற்கு பிராயச்சித்தமாக சின்ன சின்ன வழிகளிலாவது எங்களோடு வாழ்கிறவர்களுக்கு, குறிப்பாக தனிமையில் இருக்கிறவர்களுக்கு, கணவன் இழந்து மனைவி இழந்து பெற்றோர்கள் இழந்து பிள்ளைகள் இழந்து உறவுகள் இழந்து இருக்கிறவர்களை தேடி தேடி சென்று அன்பு செய்து வாழ அருள் தருவேன். வாழ்ந்து காட்டும் திருமண் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாங்கள் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
திருப்பலி நிறைவேறிற்று. நம் வாழ்வு நிரந்தரமாகணும் அப்படின்னா, இம்மையிலும் மறுமையிலும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, எதையாவது இழக்காம ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த திங்களுடன் போவோம். ஏனென்றால் நாமெல்லாம் நிரந்தரமானவர்கள். நீ நிரந்தரம் இயேசு